Hey guys, welcome back. Finally Samsung லந்து அவங்களோட M series lineup-ல M15 and M55 ரெண்டு smartphones launch பண்ணிருக்காங்க. M15 வந்து under 15000 க்கும் M55 வந்து with bank offers ஓட under 25000 கொண்டு வந்திருக்காங்க. இனி நம்ம வீடியோல வந்து M55 ஓட full details, specification and initial launch offers இத பத்தி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து F15 வந்து கவர் பண்ணிருக்கோம். F15 and M15 ரெண்டுமே வந்து ஒரே phones தான். சோ இதோட F15 அப்படியே தான் வந்து M15 வந்து launch பண்ணிருக்காங்க. M15 ஓட pricing and launch offers பத்தியுமே வந்து வீடியோ லாஸ்ட்ல உங்க ஷேர் பண்றேன். So M55 வந்து இந்த வாட்டி பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 180 grams weight இருக்கு, 7.8 mm thickness இருக்கு. சோ என்னதான் வந்து ஒரு ஹை கெபாசிட்டி பேட்டரி கொடுத்திருந்தாலுமே வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது M52 ஞாபகம் தான் வருது. M52 யூஸ் பண்றதுக்கே வந்து சூப்பரான ஃபீல் இருந்தது. கையில் ஹோல்ட் பண்றதுக்குமே வந்து நல்ல லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. M52 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து நீங்க சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாம்சங் ஃபோன் எது அண்ட் இப்போ கரண்டாக எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் M55 ஓட டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டியுமே வந்து அந்த டால் டிஸ்பிளே தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாலா இருக்கிறதுமே வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாகவும் வந்து பார்க்கலாம். ஆனால் வெயிட் வந்து ஈக்குவலாக அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்டி வந்து 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி M51 வந்து பார்த்துருப்போம். இது ஒரு தின்னான பேனல், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கு. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 394 பிக்சல் per inch இருக்கு. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டாலாக நேரோவாக வந்து இருக்கும். இந்த வாட்டி 1000 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்பிளேக்கு வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கூட வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. பட் M15 நம்ம பார்த்தோன்னா சார்ஜர் காம்போ ஆஃபராக ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. பட் அதே மாதிரி வந்து M55க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அந்த மாதிரி சார்ஜர் காம்போ ஆஃபர் எதுவும் கொடுக்கல. பட் ஆல்ரெடி F15 வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி ஃபோன், அதுவே வந்து 1.5 மணி நேரத்தில் அந்த 25 watt சார்ஜரில் சார்ஜ் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒரிஜினல் சாம்சங்கோட 45 watt சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஒரு டார்க் ப்ளூவாக இருக்குது, இன்னொன்று க்ரீன் கலரில் இருக்குது. பட் அந்த டார்க் ப்ளூவோட பேர் வந்து ஏதோ ஒரு பிளாக் கலர் அப்படின்ற ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து அந்த கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலர் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டர் டெலிவரி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ஃபாஸ்ட் டெலிவரியாக வந்து 1 week காட்டுது. பட் M15 அப்படின்றப்போ வந்து நமக்கு நாளைக்கே வந்து டெலிவரி காட்டுது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட F15 இருக்கிறதுனால ரெண்டுமே ஐடென்டிக்கலான ஃபோன். ஸோ இந்த வாட்டி வந்து M15 நம்ம சேனலில் கவர் பண்ணல, M55 மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கேமராவோட ஸ்பெக்ஸ்மே வந்து நல்லா இம்ப்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவுக்கு வந்து f1.8 ஆப்பர்ச்சர் இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்மே இருக்கு. ஃப்ரண்ட்லேயுமே வந்து இந்த வாட்டி 50 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் வீடியோன்னு பார்க்கும்போது 4K 30 FPS சப்போர்ட் இருக்கு. ஸ்லோ மோஷன் பார்க்கும்போது 240 FPSல வந்து HD வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 7 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nanometer பேஸ்டு ப்ராசர். சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. AnTuTu ஸ்கோர்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 6.5 lakh வருது. பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 778G நம்ம A52Sலாம் பார்த்துருப்போம். M52லேயுமே வந்து அதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குது. ஸ்னாப்டிராகன் 782Gக்கு வந்து ஒரு நியர் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண One UI 6.1 வருது. லேட்டஸ்ட் One UI வருது. இது ஒரு ப்ரீமியம் M சீரிஸ்ன்றதுனால பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட்ஜெட்டில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண மாட்டாங்க. குட் லாக் ஆப் வந்து சப்போர்ட் ஆகுதான்ற வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் சாம்சங்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து 4 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 7 Gen 1 வந்து ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நார்மல் டெய்லி யூசேஜ்மே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இந்த சிக்னல் ரிசெப்ஷன் இஷ்யூ அந்த மாதிரிலாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு நல்ல கேப்பபிளான மாடம் சப்போர்ட் இருக்கு. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பட் கேமிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. NFC சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நமக்கு சாம்சங் பே சப்போர்ட்மே இருக்கணும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. சாம்சங்கோட நாக் சப்போர்ட், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சுவிட்ச், குயிக் ஷேர், வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 வேரியண்டோட கொண்டு வந்திருக்காங்க. 8/128, 8/256 அண்ட் 12/256. மூணுக்குமே வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X ரேமில் தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB மாடல் வந்து 26,999 கொண்டு வந்திருக்காங்க. 8/256 வந்து 29,999.
அதே வந்து 12 to 56னு பார்க்கும்போது 33,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த 3 வேரியன்ட்ஸ்க்குமே வந்து இனிஷியல் லான்ச் ஆஃபராக வந்து ₹2,000 பேங்க் கார்டு இருக்குது. ஸோ HDFC, ICICI இந்த மாதிரி பர்டிகுலர் பேங்க்ஸில் வந்து கொடுக்கல. எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக ₹2,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. M15 4128 வந்து 12,999 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 6128 வந்து 14,499. F15க்கு சிமிலரான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. இனிஷியலாக வந்து HDFC கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக ₹1,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் இந்த லான்ச் ஆஃபர்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ₹300 எக்ஸ்ட்ரா அமேசானில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 25 வாட் சார்ஜரோட ப்ரைஸ் வந்து ஃபோன்லேயே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக பை நோ கொடுக்காம ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது நம்ம ஃபைனல் செக் அவுட் பேஜில் வந்து சார்ஜர் அண்ட் மொபைல் ரெண்டுத்துமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ சார்ஜருக்காக வந்து நீங்கள் தனியாக பே பண்ணாமல் மொபைலோட சேர்த்து வந்து அந்த எக்ஸ்ட்ரா 300 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அதுலேருந்து வந்து ஒரு ₹1,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. 15ஓட 6GB ரேம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 13,799 வந்து வித் சார்ஜரோட பர்ச்சேஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் மினிமமே வந்து 6GB ரேம் ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். 4GB வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸிங் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.